சேர்வல் ஆறு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சொந்தமான ஆறு மட்டுமல்ல, அது தாமிரபரணியின் துணை ஆறும் கூட. சேர்வல் ஆறு அணையின் முக்கியமான நோக்கம் ஒன்று மின்சாரம், இரண்டாவது விவசாயத்திற்கான நீர் விநியோகம். நீர் மின்சாரம் தயாரிப்பதற்காக சேர்வல் ஆற்றின் குறுக்கே 1986ஆம் ஆண்டு ஓர் அணை கட்டப்பட்டது. இதில் 156 அடி உயரத்திற்கு நீரை தேக்க முடியும். இதில் உள்ள டர்பைன்கள் மற்றும் ஜெனரேட்டர் மூலம் 20 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கலாம். இப்படி நீர் மூலம் தயாரிக்கும் மின்சாரத்தை கிரீன் எனர்ஜி என்றும் ரெனியூவபிள் எனர்ஜி என்றும் சொல்லுகிறார்கள். இது காலநிலை மாற்றத்திற்கு பாதுகாப்பானது. இந்த அணையின் நீளம் 1525.59 அடி. அணையின் கொள்ளளவு 28,007 ஏக்கர் அடி. இந்த அணைக்கட்டிலிருந்து வடிக்கப்படும் நீரை சேமித்து விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. இதற்காக இந்த அணை காரையாறு அணையுடன் 3323 மீட்டர் சுரங்க பாதையின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது என்பது ஆச்சரியமான செய்தி. சேர்வலாறு அணையின் அடிவாரத்தில் இந்த மின் கேந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் முண்டந்துறை புலிகள் சரணாலயம் பகுதியில் தான் இந்த சேர்வலாறு நீர் மின்சார உற்பத்தி கேந்திரம் இயங்குகிறது. சேர்வை ஆற்றின் குறுக்காக கட்டியுள்ள அணைக்கட்டின் அடிவாரத்தில் தான் இந்த மின்சார உற்பத்தி கேந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சேர்வல் ஆறு மின்சார உற்பத்தி கேந்திரத்தை அமைத்தது தமிழ்நாடு அரசு. இதனை பராமரித்து வருவது தமிழ்நாட்டின் மின்சாரத்துறை. இந்த மின் உற்பத்தி கேந்திரத்தில் உள்ள டர்பைன்கள் மற்றும் ஜெனரேட்டரை தயாரித்தது பெல் நிறுவனம். இந்த புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்குறுங்குடியில் இருந்து கடையம் வரையிலும் 795 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இது இந்தியாவின் 17வது புலிகள் காப்பகம். ஆறுகளின் நீர்வழி பகுதி தாமிரபரணி, ரமாநதி, காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, பச்சையாறு, கொடையாறு, கடனா நதி மற்றும் கல்லாறு உட்பட 12 நதிகளின் நீர்வழி பகுதியாக உள்ளது இந்த முண்டந்துறை புலிகள் சரணாலய பகுதி. இந்த பகுதியில் உள்ள காடுகளை மேகமலை காடுகள் என வகைப்படுத்துகிறார்கள். உயரம் அதிகமான மலை பிரதேசங்களில் உள்ள காடுகளை மோண்டேன் காடுகள் என்று சொல்கிறார்கள். இது போன்ற பகுதிகளில் எப்போதும் மேகம் சூழ்ந்தபடி இருக்கும். இவற்றை மலைப்புற மழைக்காடுகள் அல்லது மேகமலை காடுகள் என்று சொல்லலாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இம்மாதிரி மழைக்காடுகள் மட்டும் 30,725 சதுர கிலோமீட்டர் பரப்பில் உள்ளது என்று கணக்கெடுத்துள்ளார்கள். இந்த பகுதியில் சுமார் 102 கனி என்னும் இனத்தைச் சேர்ந்த பழங்குடி மக்களின் குடும்பங்கள் வசிக்கின்றன. கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதிகமாக வசிப்பவர்கள் இந்த பழங்குடி மக்கள். சேர்வலாறு ஆற்றினை பார்க்க போனால் அதில் இருக்கும் அணை, நீர் மின்சார உற்பத்தி கேந்திரம், களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம், இங்கு இருக்கும் அடர்ந்த மழைக்காடுகள் அத்தனையும் பார்க்க முடியும். உங்கள் குழந்தைகளையும் குடும்பத்தினரையும் ஆறுகளுக்கு, காடுகளுக்கு அழைத்து செல்லுங்கள். மரங்களை காட்டுங்கள், பறவைகளை, விலங்குகளை அறிமுகப்படுத்துங்கள். மனித குலத்தின் நாகரிகத்தின் அடித்தளமாக விளங்கும் ஆறுகளை பாதுகாக்க, பராமரிக்க, மேம்படுத்த உதவுங்கள். நன்றி, வணக்கம்.